நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட வெறும் 8 நாள் பயணம் அப்படின்ற கணக்கில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா, ஜூன் 5ஆம் தேதி வந்துட்டு விண்வெளிக்கு போன புட் வில்மோர், அது மட்டும் இல்லாமல் சுனிதா வில்லியம்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 9 மாதம் பயணத்துக்கு அப்புறமா ரிட்டர்ன் வர இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு நடுவில் வந்துட்டு பார்த்தோம்னா பலகட்ட முயற்சிகள் அப்படின்றது எடுக்கப்பட்டிருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க போன அந்த ஸ்டார் லைனர் இருக்கலாம் அப்படின்றது இல்லையா, அதில் ஏற்பட்ட கோளாறு அப்படின்றதுனால பார்த்தோம் அப்படின்னா 8 நாளில் ரிட்டர்ன் வர வேண்டியவங்க 8 மாதம் அங்கே தங்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னதான் வந்துட்டு சுனிதா வில்லியம் அண்ட் புட் வில்மோர் இருக்காரு இல்லையா, 2 பேருமே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸான ஆஸ்ட்ரோனட் அப்படின்னு சொல்லி இருந்தாலும் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா விண்வெளியில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்கு மேலே இருந்துட்டாங்க அப்படின்னாலே வந்துட்டு பார்த்தோம்னா அவங்க உடம்புல பல மாறுதல்கள் இருக்கும், பல விஷயங்கள் வந்துட்டு பார்த்தோம்னா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ உச்சபட்சமாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 9 மாதம் கழிச்சு மறுபடியும் பூமிக்கு திரும்ப வரக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம நடக்கிற மாதிரி நார்மலாக நடந்தால் அவங்க கால் உடையாததுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, இது மட்டும் இல்லாமல் கண் பார்வையில் ஆரம்பித்து கெண்டக்கால் வரைக்கும் வந்துட்டு பார்த்தோம்னா விண்வெளியில் தங்கினதுனால பல அபாயங்களை அவங்க தாண்டி கடக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா இப்படி தன்னுடைய லைஃபே வந்துட்டு ரிஸ்காக வச்சு தன்னுடைய லைஃபே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பணையை வச்சு விண்வெளியில் இருந்தவங்க இருக்காங்க இல்லையா. ஸோ விண்வெளியில் இருந்தவங்களுக்கான சம்பளம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கு 1 கோடி ரூபா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்க போனது என்னமோ 8 நாள் ட்ரிப்பாக இருந்தாலும் 8 மாதம் ஆனாலும் கூட பார்த்தோம் அப்படின்னா 8 மாதம் அவங்க விண்வெளியில் இருந்ததை பாராட்டி கம்பெனி தரக்கூடிய அரிய பரிசு அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா 1 லட்சம் ரூபா ஊக்கத்தொகை தான் தரப்படும் அப்படின்ற விஷயமும் நெட்டில் பரவலாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயம், அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தசைகள் இருக்கு இல்லையா, தசைகள் வந்துட்டு தளர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது எஸ்பெஷலி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய தசைகள் இருக்கு இல்லையா, அதுவாக இருந்தாலும் சரி, முதுகு பகுதி, கெண்டை கால்களில் இருக்கக்கூடிய தசைகள்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா புவியீர்ப்பு விசை அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ அது வந்துட்டு ஸ்பேஸில் சுத்தமாக இல்லை அப்படின்றதுனால அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அது செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 8-9 மாதங்கள் இருந்துட்டு மறுபடியும் திருப்பி இங்கே வரும்போது பார்த்தோம் அப்படின்னா உடனடியாக எர்த் இருக்கு இல்லையா, எர்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு அதை அடாப்ட் பண்ணிக்காது. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா இந்த புவியீர்ப்பு விசையினால தான் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு பக்கத்துக்கு இந்த தசை பிரச்சனை இருக்க மாதிரியே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எலும்பு தேய்மானம் அப்படின்றதும் ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஸ்பேஸில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா அங்கே சுத்தமாக புவியீர்ப்பு விசை அப்படின்றது இருக்குது இல்லையா. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய முதுகெலும்பு வளர்றது அப்படின்றதே ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அப்படியே அங்கே வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய முதுகெலும்பு வளர்றது இருக்கு இல்லையா. ஸோ அப்படி அது வளரும் போது வந்துட்டு பார்த்தோம்னா பூமியில் இருக்கக்கூடிய அந்த நிறையை விட வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நிறை அப்படின்றது அதிகமாக இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு இந்த எலும்பு தேய்மானம் அப்படின்றது ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஸ்பேஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மந்த்துமே எவ்ரி மந்த்துமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 1-2% எலும்பு தேய்மானம் அப்படின்றது எல்லா ஆஸ்ட்ரோனட்ஸ்க்குமே ஏற்படுது அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதனால தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம நடக்கிற மாதிரி ஸ்பீடா சுனிதா வில்லியம்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இடத்துல இப்போ இறங்கணுன்னே நடந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கால் உடையறதுக்கான வாய்ப்பு கூட எக்கச்சக்கமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஒரு பக்கத்துல இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு பக்கத்துல அவங்க நடக்கவே ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா புவியீர்ப்பு விசை இல்லாம பறந்துகிட்டே இருந்தவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா திடுதிப்புன்னு தரையில இறங்கி நடக்கணும் அப்படின்றது இருக்கு இல்லையா. ஸோ இந்த 8 மாசம் வந்துட்டு அந்த ஸ்பேஸ் வாழ்க்கை அப்படின்றத வாழ்ந்தவங்களுக்கு மறுபடியும் இந்த எர்த் வாழ்க்கை அப்படின்றது பழகிறதுக்கே கிட்டத்தட்ட 1 வருஷம் டைம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா ஸ்பேஸ்ல அவங்க இருக்கிறதுனால இந்த கதிர்வீச்சு அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த கதிர்வீச்சு வந்துட்டு அவங்க ரொம்ப பக்கத்துல இருந்து பார்க்கறதுனாலையும் அந்த கதிர்வீச்சுக்கு உள்ளாகிறதுனாலையும் ரத்த புற்றுநோயில் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய் இருக்கு இல்லையா, கேன்சர், பிளட் கேன்சர் ஆரம்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா குடல்வாய் புற்றுநோய், அது மட்டும் இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னா மலட்டுத்தன்மை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்றதும் அதிகப்படியாக இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. ஸோ இதனால் வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய ஃபியூச்சர் இருக்கு இல்லையா, ஃபியூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப பெரிய பயத்தோட தான் வந்துட்டு ஆஸ்ட்ரோனட் ஸ்பேஸுக்கு போறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த
கதிர்வீச்சு அப்படின்றத பார்த்துட்டு மறுபடியும் பூமிக்கு ரிட்டர்ன் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் கண் பார்வை இருக்கு இல்லையா, கண் பார்வையை பொறுத்த வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா பூமியில் அவங்க இருக்கும்போது ரத்த ஓட்டம் அப்படின்றது டைரெக்டாக தலைக்கு போகும், தலையிலேருந்து மறுபடியும் திருப்பி பார்த்தோம் அப்படின்னா கால் பகுதிகளுக்கு வரும். ஆனால் ஸ்பேஸில் வந்துட்டு அவங்க மிதந்துக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் தலையிலே தேங்கி நிற்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் பார்த்தோம் அப்படின்னா தலையில் தேங்கி இருக்கக்கூடிய ரத்தம் இருக்கு இல்லையா, ஒரு டைமுக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா கருவிழிகளுக்கு பின்னாடி போயிட்டு தேங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரத்தம் தேங்கும் போது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய விசிபிள் லெவல் இருக்கு இல்லையா, அவங்களுடைய கண் பார்வை பார்க்கக்கூடிய திறன் அப்படின்றது வந்துட்டு குறைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இதனால பார்வை மங்குறது, ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்வை பறி போறதுக்கான வாய்ப்பு, பின்னாட்களில் ஃபியூச்சரில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பார்வை பறி போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஸ்பேஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 இயர்ஸ்ல இது சரியாயிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலருக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா லைஃப் லாங் இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு அவங்களுக்கு லைஃப் லாங் வந்துட்டு அந்த ப்ராப்ளமோட சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது இருந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தோம்னா தன்னுடைய கண் பார்வையில் ஆரம்பிச்சு தன்னுடைய எப்படி சொல்றது ஆண்மையா இருந்தாலும் சரி, பெண்மையா இருந்தாலும் சரி, இல்லை உயிரையா இருந்தாலும் சரி, பணையம் வச்சு போகக்கூடிய ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு அமெரிக்கா தரக்கூடிய சம்பளம் அப்படின்றது வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்கா மத்திய அரசாங்க பணிகள் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தர மாதிரி ஏதாவது தராங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லப்படுது. பட் இந்த 8 மாசம் இருந்ததுக்கு சுனிதா வில்லியம்ஸ்க்கு ஏதாவது ரிவார்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா டெய்லி படி மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த 349 ரூபா அப்படின்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா அந்த அமௌண்ட் அப்படின்றத கால்குலேட் பண்ணி கிட்டத்தட்ட அவங்க 8-9 மாசம் இருந்ததுக்கு 1 லட்சம் ரூபா தான் எக்ஸ்ட்ரா தரப்படும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ நெட்டிசன்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பேசாம அவங்க பூஸ்ட் ஹார்லிக்ஸ் விளம்பரத்தில் நடிச்சு கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னாலே கோடி கணக்கில் வாழலாம். உயிரை படையம் வச்சு பண்ணக்கூடியவங்களுக்கு 1 லட்சம் ரூபா அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் மாசம் சம்பாதிக்கிற சம்பளத்தை விட ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லியும் அவங்களுடைய பதிவுகளை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு தன்னுடைய உயிரை வந்துட்டு படைய வச்சு ஸ்பேஸ்க்கு போகக்கூடிய சுனிதா வில்லியம்ஸ் மாதிரியான ஆஸ்ட்ரோனட்ஸ்க்கு இந்த 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஊக்கத்துணை சரியானது தானா அப்படின்றத உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்கிற விஷயங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு கூடிய விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். தர பை பை.